ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம சோபகிருது வருடத்துடைய தமிழ் புத்தாண்டு பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கும் சரிங்க, விருச்சக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் சரியாக தாங்க இருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்குது இல்லையா, அது எப்போ பிறக்குது, என்ன நேரத்தில் பிறக்குது, ப்ளஸ் அந்த டைமில் வந்து உங்களுடைய ராசிப்படியும் லக்னப்படியும் கிரகங்கள்லாம் என்ன பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அதாவது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 2023ஆம் வருடம் திருவோண நட்சத்திரத்தில் மதியானம் 2:57 இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்குதுங்க. அந்த டைமில் உங்களுடைய ராசிக்கு, அதாவது விருச்சக ராசிக்கு சந்திரன் வந்து 3ஆம் இடத்துலையும், 4ஆம் இடத்துல சனியும், 5ஆம் இடத்துல குருவும், 6ஆம் இடத்துல சூரியன், புதன், ராகு, 7ஆம் இடத்துல சுக்கிரனும், 8ஆம் இடத்துல செவ்வாயும், அதாவது உங்களுடைய லக்னாதிபதியே அஷ்டமத்தில் இருக்கார். 12ஆம் இடத்துல கேதுவும் இருக்குது. இதுதான் வந்து தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு உங்களுடைய ராசி லக்னப்படி கிரகங்களுடைய பொசிஷன்ஸுங்க. பொதுவாக இந்த சோபகிருது வருடம்ல வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. அதாவது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க குருவோடைய பார்வை இல்லை, குருவும் உங்களுக்கு இவ்வளோ நாளாக 5ஆம் இடத்துலேருந்து அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்திருப்பார். வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னாலும் காப்பாற்ற இருந்திருப்பார். இப்போ குருவும் 6ஆம் இடத்துக்கு போய் மறைகிறாரு. அது போதாதுன்னு சனியும் 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் மைண்டுக்குள்ளே என்ன நினைப்பீங்க அப்படின்னா, இப்போ தான்ப்பா 7.5 சனி முடிஞ்சிச்சு, அதுக்குள்ளேயுமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் ஆனால் கவலைப்பட வேண்டாம். பொதுவாகவே விருச்சக ராசிக்கு வந்து ஒரு அசாத்தியமான தைரியம் இருக்குது. அவங்களுடைய லைஃப் எப்படி ரன் ஆகுது அப்படின்னா, எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையை வந்து கடக்கிறதுக்கு வந்து அசாத்தியமான தைரியம் உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் கிராஸ் பண்ணி பக்குவப்படுத்தி போகிறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் எப்போவுமே கைவிடாமல் பிடிச்சிக்கோங்க. இதுதான் உங்களோட லைஃப்பில் பெரிய லெவலில் கொண்டு போய் விடும். சாதாரணமாக சின்னதாக இருந்தால் கூட நீங்கள் ஒரு பெரிய லெவலுக்கு வர முடியும். ஏன் அப்படின்னா காலபுருஷனுக்கு அது 8ஆம் இடமாக இருக்குது உங்களுடைய ராசி. அதனால் வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் டெவலப் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு இது என்னென்னா விருச்சக ராசி தான். ஸோ அதனால் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா தான் இருக்கும். மெயினாக உங்களுடைய தொழில் ப்ளஸ் வந்து உத்தியோகம், இது ரெண்டுமே வந்து பெரிய லெவலில் இருக்க போகுது. அதை கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. அதாவது குரு உங்களுக்கு 6ஆம் இடத்துல, ஆல்ரெடி ராகுவும் 6ஆம் இடத்துல இருக்கார், குருவும் வந்து 6ஆம் இடத்துக்கு வராருங்க. அதாவது ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி வந்து குரு பயிற்சி வருது. அப்புறம் அக்டோபர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி வருது. சனி ஆல்ரெடி வந்து உங்களுக்கு பயிற்சி ஆகிட்டார். ஜனவரி மாதமே அதில் போட்டிருப்பேன். 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குருவும் வந்து என்னென்னா ராகுவோட சேர்றாரு. அவர் எந்த இடத்த பார்க்குறாருன்னா உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடம் அப்படிங்கிறத உத்தியோகம்ங்க. அதே மாதிரி தொழில் ஸ்தானம்ங்கிறது 10ஆம் இடம். அப்போது 6ஆம் இடத்துல இருந்து எதை பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ புதுசாக தொழில் தொடங்கலாமா அப்படின்னா தாராளமாக தொடங்கலாம். அர்த்தாஷ்டம சனி ஒன்றும் பண்ணாதானா, கண்டிப்பாக பண்ணாது. ஏன்னா குருவோடைய பார்வை இருக்க வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. குருவோடைய பார்வை எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான். உங்களுடைய ராசி லக்னத்துக்கு இல்லைன்னா கூட 10ஆம் இடத்துக்கு இருக்குது, தொழில் ஸ்தானத்துக்கு இருக்குது. அப்போ நீங்கள் செய்யக்கூடிய இந்த தொழிலை வந்து டெவலப் பண்ண முடியும், புதுசாக தொழில் ஆரம்பிக்க முடியும். அது 6ஆம் இடத்துல வந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது ஏற்கனவே தொழில் செஞ்சிட்ருக்கவங்க லாபம் இல்லை, அப்படியே தேங்கி கிடக்குது, மந்த நிலையாக இருக்குது, ஒரு ஃப்ளோ ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் கூட 2ஆம் இடத்துக்கு குருவோடைய பார்வை இருக்குது. அப்போது 2ஆம் இடம்ங்கிறத எனது பண வருமானம். ஸோ இப்போ வருமானம் செய்யக்கூடிய அமைப்பு, தொழில் மூலிமா நல்ல வருமானம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. குரு 6ல் இருந்து 12ஐயும் பார்க்குறாரு. 12ஆம் இடம்ங்கிறது விரயம் மட்டும் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ பிஸ்னஸுக்கு புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாமான்னா அதுக்கு பூரணமாக குருபலன் உண்டு. நீங்கள் சுயமாக தொழில் செய்யணும்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தாராளமாக உண்டு. அதுக்கு கடன் கிடைக்கும். பிஸ்னஸ்க்காக ஆல்ரெடி கடன் வாங்கினவங்க கூட இந்த தடவை கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு மானியம், ஒரு சிலருக்கு நல்ல அதிர்ஷ்டம் யோகம்லாம் உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா கடனே தள்ளுபடி ஆகும். இதெல்லாம் வந்து ரொம்ப உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிறத வச்சு தான் நீங்கள் எடுத்துக்கணும் கடன் தள்ளுபடி ஆகிறது. ஆனால் ஒரு சிலருக்கு கடன் தள்ளுபடி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்துல குருவும் ராகும் சேர்ந்துருக்கு. ஸோ அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். 12ஆம் இடத்துல கேது இருக்குது. இது என்னென்னா உங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குங்க. அதாவது தொழில் ரீதியாகவோ அல்லது உத்தியோக ரீதியாகவோ வந்து வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குங்க.
உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல இன்கம், நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட்லாம் கிடைக்கும். அதே நேரம் உத்தியோக சம்மந்தமாக அடிக்கடி பிரயாணம் பண்ணுறது, வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர்லாம் போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஏன்னா 12ஆம் இடத்த குரு பார்க்குறாரு 6லேருந்து. அப்புறம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதாவது உத்தியோகம் வந்து என்னென்னா மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு, அதாவது நல்ல மாற்றம் தான். நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, இங்கே போனால் நமக்கு நல்லா இருந்திருக்குன்னு. அது வந்து இப்போ குரு ஏற்படுத்தி கொடுப்பாரு. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன், சேலரி இன்க்ரிமெண்ட்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. வேலை கிடைக்குமா, படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்குமானா தாராளமாக கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கார். அதனால் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். 3ஆம் அதிபதி தான் 4ஆம் இடத்துக்கு போயிருக்காரு, பதவி ஸ்தானம். நீங்கள் விரும்பக்கூடிய வேலையே கிடைச்சிரும். படித்து முடித்த உடனே வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. ஒரு சிலருக்குலாம் வந்து 6ஆம் இடத்துல ராகுவும் குருவும் சேர்ந்துருக்குது, 10ஆம் இடத்தை பார்க்குது. உத்தியோகம்ங்கிறது என்னென்னா கவர்மெண்ட்க்கு ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்களா, கவர்மெண்ட் வேலைக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த டைம் வந்து கொஞ்சம் சின்சியராக எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா ஒரு நல்ல பெரிய போஸ்டிங்கில் போய் உட்காரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குங்க. 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க, சனி இருக்காருங்க. 4ஆம் இடத்துக்கு சனி இருக்கார். அப்போ படிப்பு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் படிக்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் அது டைவர்ட் ஆயிரும். அதாவது முக்கியமாக 10th +2லாம் படிக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து ஒரு டார்கெட் வச்சுருப்பீங்க, நம்ம இவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னு. நீங்கள் சின்சியராக உங்களுடைய உழைப்பை போடலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயத்தை ரீச் பண்ண முடியாது. படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். படிச்சிருப்பீங்க, சில பேருக்கு மறந்து போயிடும். அதாவது நீங்கள் 4 மணிக்கு எந்திரிச்சு படிச்சிடணும், 5 மணிக்கு எந்திரிச்சு படிச்சிடணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் அது முடியாமல் போயிடும். ஏன்னா சனியோடைய தாக்கங்கள் இருக்குது. அதாவது படிப்புக்கு வந்து மறுபடியும் திரும்ப திரும்ப எஃபர்ட் போடணும். ஒரு டைமுக்கு 2 டைம் 3 டைம் 4 டைம்னு உங்களோட உழைப்பை நீங்கள் போட்டுகிட்டே இருக்கும்போது தான் சனியோடைய பிளஸ்ஸிங்ஸாக அது மாறும். சனி வந்து எல்லா விஷயத்தையும் மந்தப்படுத்திடுவார், தடையை மட்டும் பண்ண மாட்டார். அவர் வந்து நீங்கள் எப்படி உழைக்கிறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு உண்டான பலனை கொடுத்துருவார். அதனால் படிப்புங்கிற விஷயத்தில் திரும்ப திரும்ப உங்களோட முயற்சிகளை போடுங்க, கண்டிப்பாக அது பிளெஸ்ஸிங்ஸாக மாறும். படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து என்னென்னா டைவர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய பேரண்ட் வந்து என்ன செய்யணும், வழி நடத்தி கூட்டிகிட்டு போகணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இது இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லதுங்க. 4ஆம் இடத்துல சனி வந்திருக்குது. உங்களோட ராசி பலன்களை நீங்கள் நல்லது செய்யணும்னு நினச்சி ஒரு விஷயத்தை செய்வீங்க, அந்த விஷயம் அடுத்தவங்களுக்கு அது நல்லதாக தெரியாது. தேவையில்லாத அதாவது சனி வந்து உங்களுடைய ராசியை பார்க்கும்போது என்னென்னா, நம்ம நல்லது செஞ்சால் கூட அது பெரிய லெவலில் பேசப்படாது, மாறாக அது நெகட்டிவாக நமக்கே வந்து சேரும். அதனால் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும்போது அது குடும்பத்திலே இருந்தாலும் சரி, நீங்கள் பார்க்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய இடம் அல்லது பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடம், எந்த இடமா இருந்தாலும் யோசித்து நிறுத்தி நிதானமாக செஞ்சாலே போதும். உங்களுக்கு 1% டவுட்டாக இருந்தால் கூட அந்த விஷயத்தை அப்படியே விட்டுறது நல்லது. இது கொஞ்ச காலத்துக்கு, சரிங்களா? அதாவது டவுட் மீன்ஸ் என்ன, இப்போ நீங்கள் ஒரு புது விஷயத்தை மேற்கொள்கிறீங்க அப்படின்னாலோ அல்லது குடும்ப நபர்களுக்கு நீங்கள் வேறு ஏதாவது விஷயத்தை சொல்ல போகிறீங்கனாலோ, அப்படி இல்லைன்னா உங்களோட கருத்துக்களை கொஞ்ச நாள் சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன்னா சனியோடைய பார்வை இருக்குங்க. அதே மாதிரி அரசியல் துறை சார்ந்தவங்களுக்குங்க 4ஆம் இடத்தை சனி பார்க்க, 4ஆம் இடத்துல அந்த சனி இருக்கார், பதவி ஸ்தானம். அவர் உங்களுடைய ராசி லக்னத்திலே, அதாவது மிகப்பெரிய நாட்டை ஆளக்கூடிய நபர்களுக்கே என்னது பேரில் களங்கம் வருது. அதனால் சாதாரண இதில் இருக்கவங்களாம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, யோசித்து பொறுமையாக நிதானமாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுங்கள். எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னீங்கன்னா உங்களுடைய கெரியர், அந்த பொலிட்டிஷியன் அப்படிங்கிற அந்த இதுவே நீங்கள் போயிடும். அரசியலுக்குள்ளே பிரவேசம் செய்ய முடியாத அளவுக்கு வந்துடும். ஏன் இதை நான் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 2 மிகப்பெரிய அரசியல்வாதிகள் எல்லாத்துக்குமே தெரியும், அவங்களுக்கே இந்த அர்த்தாஷ்டமது சனி பயங்கரமாக வேலை பார்க்குது. ஸோ அதனால் அரசியல் துறையில் இருக்கவங்க ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் நினச்ச ஒரு விஷயத்தில் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய கெரியரே காலியாயிரும், அந்தளவுக்கு இருக்குது. ஸோ அதனால் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட கருத்துக்களை சொல்லும்போது யோசித்து நிறுத்தி நிதானமாக சொல்லுங்கள். அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கும் இதே தான். 4ஆம் இடத்துல சனி இருக்குது, பதவி ஸ்தானத்தில். அப்போ என்னென்னா, நீங்கள் நேர்மை சின்சியாரிட்டியை கடைபிடிக்கலை அப்படின்னா சனியோடைய தாக்கத்தினால உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சிரும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். முக்கியமாக லஞ்ச லாவணியங்கள் இந்த மாதிரி விஷயங்களை ஈடுபடாதீங்க. ஈடுபட்டிங்கன்னா அதுக்கு கை மேலே பலன் கிடச்சிரும். ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. உங்கள் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. குருவும் ராகும் சேர்ந்து 6ஆம் இடத்துல இருக்குது. அப்போது வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள், சாப்பிடக்கூடிய விஷயங்கள், ஹார்மோன்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் உங்களுக்கு ஒவ்வாமை வர சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா அலர்ஜி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பரிச்சயம் இல்லாத உணவுகளை சாப்பிட்றத தவிர்க்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.
வீடு கட்டக்கூடிய அமைப்புகள், வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அக்டோபருக்கு மேலே ராகு வந்து 5ஆம் இடத்துக்கும் கேது வந்து 11ஆம் இடத்துக்கும் போகிறாரு. அப்போது கேது 11ஆம் இடத்துக்கு போகும்போது என்னென்னா ரொம்ப நல்லது தான், லாபஸ்தானத்துக்கு போகிறாரு. அப்போது உங்களுக்கு தொழில் மூலிமா நல்ல லாபங்கள் மற்ற விஷயங்கள்லாம் நடக்கும். 5ஆம் இடம்ங்கிறது திடீர் அதிர்ஷ்டங்கள், பூர்வீக சொத்துக்கள், தாத்தா பாட்டி வகையில் சொத்து, பூர்வீகத்தில் வீடு கட்டக்கூடியது, வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. திடீர்னு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த மாதிரி அதிர்ஷ்டம் கிடைக்கும். மந்திர உபாசனை கிடைக்கும் உங்களுக்கு. 5ஆம் இடத்துக்கு வந்திருக்க ராகு வந்து என்னென்னா பெரிய பெரிய தெய்வங்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் கோயிலுக்கு போகணுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க, போக முடியாமல் இருக்கும். ஆனால் இப்போ இந்த 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய ராகு வந்து என்னென்னா ஒரு கோவிலுக்கு கூட்டிகிட்டு, அந்த நீங்கள் என்ன கோயிலுக்கு நினச்சிங்களோ அங்கே யாத்திரை செல்லக்கூடிய அமைப்பு, தெய்வத்துடைய அருள் கடாட்சம்லாம் கிடைக்கும். ஒரு குருநாதருடைய மந்திர உபாசனை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. நீங்கள் ஒரு தெய்வத்தை எடுத்து உபாசனை பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது. 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய ராகு வந்து புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு திருமண பிராப்தம் இருக்குது அப்படின்னா களத்திர ஸ்தானத்துக்கு குருவோடைய பார்வை இல்லை, அது போக சனியோடைய தாக்கமும் இருக்கனால இந்த வருஷத்தை விட்டுருங்க. இதுக்கு அடுத்த வருஷத்தில் குரு பலன் வருது, அந்த டைமில் நீங்கள் திருமணத்துக்கு உண்டான ஸ்டெப் எடுங்க, கண்டிப்பாக திருமண பிராப்தம் கிடைக்கும். உங்களுடைய ஜனகால ஜாதகப்படி 7ஆம் அதிபதியோட திசாவோ புத்தியவோ போயிட்டுருக்கு அப்படின்னா திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே இந்த விருச்சக ராசி விருச்சக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இந்த வருடம் வந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய கெரியரை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, புது புது விஷயங்கள்லாம் சாதிக்கக்கூடிய அமைப்பு, ப்ளஸ் அது மூலிமா நல்ல இன்கம்மு இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் கவனமாக இருக்கிறது வந்து அரசியல்வாதிகள், அரசாங்கத்துறையில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கணும். 4ஆம் இடத்துல சனி வந்திருக்கிறது வந்து என்னென்னா சில டைம் வந்து அவமானங்களை தேடித்தர வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை மட்டும் நீங்கள் வேலை பார்த்துட்ருக்க இடத்துல உங்களுக்கு மேலிடத்துலேருந்து வேறு ஏதாவது ப்ரெஷர்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை இமீடியட்டாக நீங்கள் வீட்டில் சொல்லுங்கள். இல்லை அதுக்கு என்ன சோர்ஸோ உடனே எடுங்க. இல்லை அப்படின்னா அது பெரிய லெவலில் நீங்கள் தப்பு செய்யலைன்னா கூட அது உங்கள் மேலே கெட்ட பேரோ பனிஷ்மெண்ட்டோ ஆளாகலாம். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணிட்டாலே போதும். ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க. மற்றபடி இந்த தமிழ் புத்தாண்டு வந்து விருச்சக ராசி விருச்சக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸை லீவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.